இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிமிஸ்ட் ஆப் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது என்ன ஆப் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபார்ம் வந்தது இல்லையா, ப்ளே ஸ்டோர் ஆப். ப்ளே ஸ்டோர் ஆப்னாலே கண்டிப்பாக 3 to 6 மந்த் கிட்ட நல்லாவே ரன் ஆகும். வேர்ல்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ரன் ஆச்சு. ப்ளஸ் அதே கான்செப்ட்டில் சார்ஜ் படின்னு ஒன்று வந்து லான்ச் ஆச்சு. அதுவுமே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வரைக்குமே 3 மந்த் கிட்ட ஆகிடுச்சு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதே தான் இதுவும், ஃபிலிமிஸ்ட் நேம் மட்டும்தான் வேறு. ஸோ இதுவுமே நல்லா போகும். இதில் ஸ்டார்டிங் பேக் பார்த்தீங்கன்னாக்கா 500 அது செகண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 800. நீங்கள் யாராக இருந்தாலுமே, நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே, உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டாலுமே ஃபஸ்ட்டு 2 பேக் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா ரன் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 நாள் ஃப்ரீயில் உங்களுக்கு பிளான் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது 2 நாளைக்கு எவ்வளோனாக்கா ஃபஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா 75, செகண்ட் டேக்கு 75, டோட்டலாக உங்களுக்கு வந்து 150 உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் 150 லெஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை மட்டுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும். நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு வந்து 24 rupees கிடைக்கும். ஓகேங்களா? 800 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 52 rupees கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக போகுது. ஓகேங்களா? இதில் மினிமம் வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா 150 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டீம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக இன்கம் எடுக்கலாம். இதுவுமே ப்ளே ஸ்டோர் ஆப் தான் இது. ஸோ நல்லாவே போகும். ஓகேங்களா? ஸோ பயம் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மை அட்வர்டைசிங் பிளேஸ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் ரிசீவ் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கான ஒர்க்கே. இதை நீங்கள் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். ஆனால் இது வந்து எல்லாமே ஹார்லி இன்கம் தான். ஒன் ஹவருக்கு வந்து குறிப்பிட்ட இன்கம் ஏறும். சரிங்களா? 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டுமே நீங்கள் ரிசீவ் கொடுத்தாலே போதும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ரிசீவ் கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பர்சனலாக என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.